இந்தியா கூட்டணி தொடர்ந்து வலிமையடைகிற மாதிரி இப்போ தெரியுது. இன்னும் என்ன பண்ணணும்? இந்தியா கூட்டணியை பார்த்து பிஜேபி ஒன்றும் பயப்படல அப்படிங்கிற மாதிரி தலைவர்லாம் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க? இல்ல முதல்ல இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய நம்பிக்கைய பெற்றிருந்தது முதல் கட்டத்துல. அதாவது பாட்னால நடந்தபோது, பெங்களூர்ல நடந்தபோது, அப்புறம் மும்பையில நடந்தபோது, அது ஒரு 10 வருஷ காலம் ஆண்ட பாஜக கட்சிக்கு ஒரு மாற்றை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஒரு வயபிளான ஒரு ஒரு கூட்டணியாக அது தென்பட்டது ஆக்சுவலா. ஸோ மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா 10 வருஷ காலம் என்பது ஒரு ஆட்சிக்கு ஒரு நீண்ட காலம். அது ஆக்சுவலாக அந்த நீண்ட காலத்தில் நிச்சயமாக ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்மறையான போக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் மோடி ஆட்சிக்கு எதிரான எதிர்மறையான போக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்கிறதுக்கு நிறைய விலைவாசி மட்டும் இல்லை, வேலையில்லத்தினிடம் மட்டுமல்ல, மக்களை பிரிப்பது உட்பட எல்லா விஷயத்துலையும் மத ரீதியாக பல விஷயங்கள்லாம் இருக்குது. பொருளாதார ரீதியிலும் பல விஷயங்கள் இருக்குது. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் வேலை எழுப்பு போன்ற பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது மக்களை இந்த ராமர் போன்ற விஷயங்கள், மதம் போன்ற விஷயங்கள், கடவுள் போன்ற விஷயங்களை சொல்லி திசை திருப்புற ஒரு விஷயத்தை அவங்க கையாள பார்த்தாங்க. அல்டிமேட்டாக அதுக்கு ஒரு உச்சக்கட்டமாக ராமர் கோயிலை பெரிய அளவு கொண்டு போனாங்க. ஒரு பிரதமர் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் கோவிலாக விசிட் பண்ணி அந்த ராமருடைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து, அந்த ராமர்ன்றதை கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் ஒருத்தராக மாற்றிட்டாங்க ஒரு கடவுளை. ஸோ அது கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன நினச்சாங்க, இது பிஜேபி பெரிய அளவில் பண்ணுறாங்க, இது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ராமர் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருந்ததுன்னா அவங்க நிதிஷ்குமார் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயந்த் சௌத்ரி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அசோக் சவானை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கி போய் விஜயதாரணி இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதனால் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ்காரர்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவர்களுக்கே ராமர் ஓட்டு வாங்கி தருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கே இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியை பலவீனமாக்க பார்த்தாங்க. இந்தியா கூட்டணியும் என்ன பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இட பங்கீட்டுகளை அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த இடப்பங்கீட்டில் இருந்த பிரச்சனைகள் காரணமாக வெஸ்ட் பெங்காலில் இல்லைன்னு இட பங்கீடு கிடையாதுன்னு போயிடுது. அதுக்கப்புறம் பஞ்சாபில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆம் ஆத்மி. அப்புறம் உத்தரப்பிரதேசில் இழுத்துட்டே போச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட இந்த நியாய யாத்திரா நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது மணிப்பூரில் ஆரம்பித்து அது மும்பை நோக்கி போகிறதா இருந்தால் கூட அது கொடுத்த இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த தாக்கம் இருக்குல்ல, அது ஒரு நம்பிக்கையை உருவாக்குற ஒரு விஷயமா நிச்சயமாக அகிலேஷ் யாதவுக்குலாம் புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அது தவிர மோடி கவர்மெண்ட் இந்த கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரைட்ஸ் விடுறது, இடியை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரல் பாண்டில் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, சண்டிகார் எலெக்ஷனில் நடந்த ஒரு ஜனநாயக படுகொலை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதிர்கட்சிகளுக்கு சரி நம்ம ஒற்றுமையாக இருந்தால்தான் நிச்சயமாக இவர்களை வீழ்த்த முடியும் என்ற ஒரு மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடு, பெரிய அண்ணன் மனப்பான்மையிலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் அகிலேஷோட கொஞ்சம் 11 சீட் கொடுக்குறேன்னு சொன்னவரை 21 சீட் இவங்க கேட்டாங்க. இங்கே 17 சீட்டில் முடித்தது அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்தியா கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கையை ஒழுக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கும் அவருடைய பொசிஷனும் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இப்போ என்றைக்கு அவர் ஈடி பிடிச்சி உள்ளே போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அவர் கட்டமைக்கணும்னு நினைச்சாரு. டெல்லிலையும் ஒர்க் அவுட் பண்ணார், இன்றைக்கி குஜராத்லேயும் பண்ணிட்டாரு, கோவாலையும் அவர் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்களே நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹரியானாலையும் ஒரு சீட் கொடுத்து பண்ணிட்டார். ஸோ இது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இது. அதே மாதிரி மம்தாவோடையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அது மேகாலயாவில் அவங்க சீட் கேட்குறாங்க, அஸ்ஸாமில் சீட் கேட்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அது நல்லபடியாக முடியுன்ற மாதிரியான விஷயங்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் போனதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை இழக்கிற மாதிரியான பல விஷயங்கள் அதில் நடந்தது. இப்போ மக்களுடைய நம்பிக்கையை பெறா மாதிரியான பல விஷயங்கள் நடக்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக ஜனநாயக பார்வையில் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மோடியோட கவர்மெண்ட் இனி மீண்டும் ஒரு முறை வந்தால், எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே, நாட் ஒன்லி மோடி கவர்மெண்ட், 3வது தடவை ஒரு கவர்மெண்ட் வந்தால் அது நிச்சயமாக ஒரு பாசிச ஆட்சிக்கான வழிவகுக்கும். ஜனநாயக நெறிமுறைகளை மிதித்து விட்டு போய்கொண்டே இருக்கும். ஜனநாயக அமைப்பில் உள்ள அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பாழாக்கிடுவாங்க. ஏற்கனவே பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாழாகி கிடக்கு. அதனால் இந்த விஷயத்தில் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 350லேருந்து 400 கான்ஸ்டியூன்சிக்குள்ளே ஒன்று காங்கிரஸ் பாஜக அல்லது இந்தியா கூட்டணி பாஜக அப்படின்ற அளவுக்கு ஒரு போட்டியை கொண்டு நிறுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருப்பது என்பது ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார். இப்போ முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் அவங்க பெரிய ஆள். அப்படி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு யூபியில் ஒரு சீட்டு இப்போ உறுதிப்படுத்தி அகிலேஷ் கொடுக்குறாருன்னா இதில் என்ன பொலிட்டிக்கல் கணக்கு? மம்தா பானர்ஜி
இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது இந்தியா கூட்டணியோட சாமர்த்தியமா? இதனால என்ன பின்விளைவுகள் ஏற்படும்? நிச்சயமாக மம்தா வந்து கொண்டு வந்தது. மம்தாவுக்கு அது வெஸ்ட் பெங்காலில் அல்லது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மட்டுமே தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற நிலைமையை மாற்றி ஈவன் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லையும் தன்னுடைய கட்சியை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்குறேன். ஆக்சுவலாக அது இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாகவும் நான் அதை பார்க்குறேன். இதனால் வந்து காங்கிரஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லது. அதாவது உத்தரப்பிரதேசில் வந்து மம்தாவுக்கு ஒரு சீட் கொடுத்தது மூலமாக அது மம்தாவோ அகிலேஷ் யாதவோ அல்லது பிரியங்காவோ ராகுல் காந்தியோ இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற வேறு பல தலைவர்களோ ஒன்றுபட்டு அந்த யூபியில் 80 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணினாங்கன்னா நிச்சயமாக அந்த 80 தொகுதிகளில் 30-40 தொகுதிகளில் வந்து பாஜக வெற்றியை தடுத்து நிறுத்தினாலே மீண்டும் வந்து பாஜக ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி குஜராத்தில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறது அல்லது ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை பாஜகவுக்கு எதிராக போடுவது என்பது அதோட ஓட் பேங்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். போன சட்டமன்ற தேர்தலே ஆம் ஆத்மி 12% ஓட்டு வரையும் வாங்கினாங்க, காங்கிரஸ் ஒரு 23% வாங்கினாங்க. அதனால் அவங்க 50% மேலே வந்து பாஜக வாங்கினா கூட வரப்போகிற தேர்தலில் ஒரு ஒன்றுபட்டு இந்த 2 கட்சியும் பண்ணும்பொழுது மத்திய அரசுக்கு எதிரான பல விஷயங்களை எடுத்து வைக்கும் பொழுது குஜராத்திலேயும் ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎம்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து அகிலேஷ் வந்து அது கொடுத்துருக்கிறது வந்து அந்த கூட்டணியில் உள்ள ஒரு இணக்கத்தை காமிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு 80 இடங்கள் கையில் வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதுனால டிஎம்சிக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் வந்து எஸ்பிக்கு ஒரு வாய்ப்பை வந்து டிஎம்சி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் காங்கிரஸோடையும் ஃபைனலைஸ் ஆகலை. அதனால் ஆனால் இன்னொன்று மம்தா வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் முதல்ல நிறையா பேசிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அங்கே நடக்கிற சில சம்பவங்கள் பாஜக வந்து மத ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப சீரியஸாக கையாளுறாங்க. அந்த சந்துவாலி அந்த பிரச்சனையில் வந்து எப்படியாவது வந்து மம்தா பானர்ஜியை வந்து எப்படியாவது அவங்களோட செல்வாக்கை எப்படியாவது குறைக்கிறதுன்னு முடிவு பண்ணி பலவிதமான ஒரு முயற்சிகளை வந்து பிஜேபி மேற்கொள்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மம்தாவுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உண்டாகி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை வந்து ஓட் பேங்கில் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம், நம்ம தனியாகவே வந்து பாஜகவை டிபீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அவங்களுக்கு. பட் இப்போ வந்து யோசிச்சிருக்கலாம், நம்ம ஒன்றாக போவது நல்லது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போவும் அவங்க கம்யூனிஸ்ட் தான் போட்டி போட போகிறாங்க, கம்யூனிஸ்ட் வரப்போகிறதில்ல. இருந்தாலுமே காங்கிரஸ் அண்டு மம்தா சேர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா வந்து சிறுபான்மையோர் நம்பிக்கை பெறுவதில் வந்து காங்கிரஸ் மேலேயும் நம்பிக்கை இருந்தது, காங்கிரஸை விட்டு அது டிஎம்சிக்கு மேலே அந்த நம்பிக்கை போச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸும் டிஎம்சியும் சேரும்பொழுது இப்போ இந்த நடக்கிற சம்பவங்கள் காரணமாக சிறுபான்மையோருக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் இல்லை வந்து சிறுபான்மையோரோட்ட பறிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது நடந்தால் அதை வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு காங்கிரஸோட ஓட்டும் காங்கிரஸ் அண்ட் மம்தாவுடைய அந்த கூட்டணி வந்து உதவும். ஆனால் இவர்கள் வந்து இந்துத்துவ பிரச்சாரத்தை வச்சு எப்படியாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுடைய செல்வாக்கை குறைக்க பார்க்குறாங்க. ஸோ மம்தாவுக்கே வந்து காங்கிரஸோட ஒரு கூட்டணி சேர்ந்தால் பெட்டராக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ அங்கேயும் வந்து ஒரு கூட்டணி ஒர்க் அவுட் ஆகிறத பார்க்குறோம். மற்றபடி மகாராஷ்டிராலே ஆகட்டும் வந்து உங்களுக்கு பீகார்லேயே ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகிருக்கு. ஓரளவுக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு பிரச்சனைகள் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜஸ்தானோ மத்திய பிரதேஷோ உத்தரகண்டோ இல்லை வந்து சத்தீஸ்கரோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அவங்களே தனித்தே வந்து பாஜகவை களம் காணக்கூடிய லெவலில் அவங்க இருக்கிறதுனால இந்த இப்போ அமைந்திருக்கிற இந்த விஷயங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயங்களா? அதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட சரி இவர்கள் பிரிந்து நெல்லிக்காய் மூட்டை போல் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம நினச்சதுக்கு மாறாக ஒரு சேஞ்ச் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு போன்ற விஷயங்கள். அதெல்லாம் வந்து அப்புறம் கெஜ்ரிவால் மேலே பழி வாங்குற மாதிரியான விஷயங்கள், இவரை வந்து ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் உள்ளத்துக்கு போட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கு மறுபடியும் வந்து ஒன்றுபட்டால் மட்டுமே நம்ம வந்து பிஜேபியை வந்து எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதன் விளைவு வந்து அவர்கள் காலத்தின் கட்டாயம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதன் கருத்து. இந்த ஒற்றுமையை நீடித்து அப்படியே அவர்கள் ஒன்றுபட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்களே ஆனால் நிச்சயமாக இவர்கள் வந்து ஒரு 400 தொகுதிகளில் வந்து பாஜகவுக்கு கடுமையான ஒரு போட்டியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு கட்சி வந்து தொடர்ந்து 2 தடவைக்கு மேலே ஆட்சி பண்ணுறது ஜனநாயகத்துக்கே நல்லதில்லைன்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து இந்தியா கூட்டணி இந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்தவங்க என்ன பண்ணுனா இன்னும் பிஜேபி பயப்படும், அடுத்து எந்த மாதிரி அஸ்திரத்தை அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக பத்திரிகை தொழில்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல வந்து ஒரு காமன் மினிமம் அஜெண்டா அவங்க போடணும். அது இதுவரையும் போடாத இருக்காங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான விஷயம் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இன்றைக்கி டெமோக்ரஸியில் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி இந்த பாஜக கவர்மெண்ட் பாடுபடுத்தி வச்சுருக்கு, எப்படி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை தன் சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு
இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை பயன்படுத்தி ஒரு பார்ட்டிக்கு டொனேஷன் எலக்ட்ரல் பாண்டில் டொனேஷன் வாங்குற அளவுக்கு மிரட்டி பண்ணுறாங்கன்ற போது கிட்டத்தட்ட வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அதுவும் வந்து ஒரு பிரதமரே வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுற அளவுக்கு பேசுகிறார். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இப்போது ஊழல் விஷயத்துலன்ட்டு எப்படி பேசுகிறாங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறார். குசேலரே கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்தா கூட அதை லஞ்சம் சொல்லிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசுகிறார். அப்போனா அதுக்கும் வந்து ஒரு புராண ரீதியான உதாரணத்தை தான் எடுக்கிறார் ஆக்சுவலாக. அப்போ வந்து இந்த தீர்ப்புகள்லாம் சண்டிகார் தீர்ப்பு அல்லது எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பெல்லாம் பிரதமரை அல்ல பாஜகவை ரொம்ப வந்து அவர்கள் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து ஏற்கனவே ரஞ்சன் கோகாய் பட்ட பாடு நமக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. அதனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இன்டைரக்டாக கூட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரோ பிரதமர் அப்படின்னு கூட நமக்கு என்ன தோணுது. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது கடந்த காலங்களில் 4 நீதிபதிகள் வெளியில் வந்து என்ன பேசுகிறாங்க நமக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பிரதமர் வந்து இது மாதிரி பேசுவது என்பது அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்துக்கப்பட்ட சில தீர்ப்புகள் அவரை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவரை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது வந்து நிச்சயமாக அவர் அடுத்த கட்டமாக பாஜக என்கிற கட்சி சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் கொண்டு போவாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவ்வளோ மோசமாக போயிருக்கிறதுனால குறைந்தபட்சம் இதெல்லாம் மீட்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் ஆக்சுவலாக. இதெல்லாம் எல்லாமே வந்து இப்போது எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளுமே காவிமயம் ஆகிடுது ஆக்சுவலாக. நீங்கள் எந்த ஒரு அமைப்பு எடுத்தினாலும் அது தலைவர் ஆர்எஸ்எஸ் இருப்பார், இல்லை அதனோட தலைவர் பாஜகவில் இருப்பார். அதனால் ஏங்க இவிஎம் தயாரிக்கிற பிஹெச்இஎல்லையே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைரக்டர் பாஜக ஆட்கள் தானே இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை சரி பண்ணுறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அப்போது இவங்களுடைய முக்கியமான பணி வந்த உடனே ஆட்களை களை எடுக்கிறது தான் முக்கியமாக. ஏன்னா அந்த மாதிரியான கேந்திரமான இடத்துல எல்லாருமே உட்கார வச்சுட்டாங்க, சிஸ்டத்தையே அப்படியே பிடிச்சிட்டாங்க. சிஸ்டத்தையே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சஃப்ரானிசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி காவிமயமாக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால் இவர்கள் வந்து இப்போது சாய்ந்திருக்கிற பொருளாதாரத்தை நிமிர்த்துற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேச்சில் தான் இருக்குது. 55 லட்சம் கோடி கடன் இன்றைக்கி 162 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா எகிரி குதிக்கிற அண்ணாமலை மத்திய அரசு கடனை பற்றி வாய மூடின்னு மௌனம் காப்பது ஏன் ஒன்றுமே தெரியல. அதனால் அங்கே வந்து இப்போ நீங்கள் பணவீக்கம் கட்டுப்படுத்தலை, விலைவாசி ஏறி இருக்குது. 450 ரூபா கேஸ் இன்றைக்கி 950 ரூபா வந்துடுச்சு, 70 ரூபா பெட்ரோல் இன்றைக்கி 102 ரூபா வந்துடுச்சு. இந்த மாதிரி பல விதங்கள் எல்லா திட்டங்களும் நாங்கள் தான் பண்ணினோன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு ரூபா எல்லா தொலைக்காட்சியிலும் விளம்பரத்தை போட்டுருக்கார் மோடி. ஆனால் எல்லா திட்டங்கள்லையும் மாநில அரசோட பங்களிப்பு இருக்குன்றத சௌரியமாக மறந்துடுறார். ஜல்ஜீவன் திட்டத்தில் 50% மாநில அரசு பங்கு இருக்குங்க. அது எப்படி அவர் மறக்க முடியும்? பயிர் காப்பீடில் மாநில அரசு பங்கு இருக்குது, ஆயுஷ்மான் பாரத்தில் மாநில அரசு பங்கு இருக்குது, வீடு கட்டுற திட்டத்தில் மாநில அரசு பங்களிப்பு இருக்குது. மாநில அரசு பங்களிப்பு இல்லாமல் ஒரு திட்டத்தையும் வந்து மத்திய அரசு நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்காத மாநில அரசுகளை ஃபண்ட்ஸ் கொடுக்காம அவர்களுடைய செயல்பாடுகளில் தடையை போடுறீங்க. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் கவர்னர் மூலமாக பலவித தொந்தரவுகளை ஏற்படுத்துறீங்க நீங்கள். அதே மாதிரி மாநில அரசின் அதிகாரங்களை பிடிங்க அவங்களை வந்து ஒன்றும் இல்லாதபடி ஆக்கிறதுக்கான முயற்சிகளில் டெல்லியிலேருந்து நேரடியாக ஆளுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. அசம்பிளியே இல்லாத ஒரு மாநிலத்தில் மக்களுடைய எண்ணங்கள் தெரியாத ஒரு இடத்துல அந்த மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியாக நீங்கள் மாற்றுறீங்க, அசம்பிளியே இல்லாத. அதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுனாங்கன்றது ரொம்ப அதிசயமான விஷயம். அதனால் சுப்ரீம் கோர்ட் எந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியல. ஸோ இந்த 2 சண்டிகர் இந்த எலக்ட்ரல் பாண்டில் அவங்க சொன்ன தீர்ப்பு நமக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் அவங்க நடந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக விமர்சிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி பொருளாதார ரீதியிலையும் சரி, அதே மாதிரி நிர்வாக ரீதியிலையும் சரி, அதே மாதிரி விலைவாசி குறைப்பு போன்ற பல விஷயங்களையும் சரி, அப்புறம் லாங் டேர்மாக வந்து இந்திய நாட்டுக்கு பெனிஃபிட்டான இந்த மதச்சார்பற்ற தன்மையை கட்டி காப்பதற்கு எதிர்காலத்தில் இதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராத அளவுக்கு கட்டி காப்பதற்கான பல விஷயங்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ மினிமம் அஜெண்டா போட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணி முடிப்போம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கிட்டத்தட்ட 543 கான்ஸ்டியூன்சியில் குறைந்தபட்சம் ஒரு 500 கான்ஸ்டியூன்சியாவது இல்லை மாநில தலைநகரங்கள் அல்லது மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் இந்த இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் ஜாயிண்ட்டாக கேம்பெயின் பண்ணணும். அல்டிமேட்டாக டெல்லியில் கடைசி நாள் வந்து டெல்லியில் இதெல்லாம் ஒன்றுபட்டு ஒரு பெரிய கேம்பெயின் அல்லது பேரணி நடத்தணும். பேரணி நடத்தி மக்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக சொல்லி 10 வருஷ கால மோடி ஆட்சியுடைய செய்தது செய்யாதது, செய்ய தவறியது, தவறாக செய்தது எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லி அடுத்து நாங்கள் இந்தியா கூட்டணி எங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் இல்லாட்டி கூட நாங்கள் எந்த விதமான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மக்களுடைய கான்ஃபிடென்ஸை பெற மாதிரியான உங்களுடைய ஒற்றுமை காமிக்கணும் ஆக்சுவலாக. அது நீங்கள் ஜாயிண்ட்டாக கேம்பெயின் பண்ணும்போது அது வரும் ஆக்சுவலாக. ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். ஸோ குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒற்றுமையான ஒரு பிரச்சாரம், ஒன்றுபட்ட ஒரு பிரச்சாரம், இது ரெண்டும் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பாஜகவுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு வலிமையான ஒரு போட்டியை உருவாக்கக்கூடிய வகையில் அது அமையும் என்பது என் கருத்து.